சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட விவகாரம் காரணமாக புதுச்சேரியில் போராட்டமானது தீவிரமடைந்திருக்கிறது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையை சுற்றி தற்போது பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது பற்றிய கூடுதல் தரவுகளுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சித்தார்த். வணக்கம் சித்தார்த், போராட்டம் குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம்? கடந்த சனிக்கிழமை அதாவது கடந்த வாரம் சனிக்கிழமை அன்று சிறுமி ஒருவர் மாயமாகி செவ்வாய்க்கிழமை அன்று உயிரிழந்த நிலையில் கை கால்கள் கட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் மீட்கப்பட்டார். தொடர்ந்து இந்த சம்பவமானது புதுச்சேரியில் அதிர்ச்சியும் ஒரு வேதனையுமாகவே காணப்பட்டு வருகிறது. இதனால் பல்வேறு அமைப்பினர் கட்சியினர் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர் அமைப்புடன் தொடர் போராட்டமாகவே கடந்த ஒரு 4 நாட்களாக புதுச்சேரியில் பெரும் ஒரு கலவரம் போலவே புதுச்சேரியில் அங்கங்கே போராட்டங்கள் நீடித்து வந்தன. இந்த நிலையில் நேற்றைய தினமானது இந்திய கூட்டணி கட்சி சார்பில் போராட்டம் பந்த் ஆனது நடைபெற்றது. இந்த நிலையில் நேற்று நேரடியாக இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆளுநர் மாளிகை முற்றுகையிடும் போராட்டம் ஈடுபட்டனர். அதாவது கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த ஆளுநர் மாளிகை சுற்றியுள்ள பகுதிகளில் பேரிகார்டுகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டது. கடந்த ஆட்சியின் போது தொடர் போராட்டங்கள் ஈடுபட்டதால் 6 அடுக்கு பாதுகாப்பு ஆளுநர் மாளிகையில் போடப்பட்டிருந்தது. அந்த 6 அடுக்கு பாதுகாப்பு துணைநிலை ஆளுநர் தமிழிசை வந்த பிறகும் அது தொடர்ந்து இருந்தது. இந்த நிலையில் ஆளுநர் மாளிகையை மக்கள் வெளியில் புகைப்படம் எடுப்பார்கள், வர சுற்றுலா பயணிகளுக்கு புகைப்படம் எடுக்க ஏதுவாக இந்த பேரிகார்டுகள்லாம் அப்புறப்படுத்துங்கள், எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை, என் ஊரில் என் மக்களிடம் நான் இருக்கிறேன் என்று கூறி தமிழக இந்த பேரிகேடுகளை அகற்ற செய்தார். இந்த நிலையில் நேற்று இந்த போராட்டக்காரர்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுவதுமாக நேரடியாக ஆளுநர் மாளிகை அருகே சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் இந்த போராட்டங்கள் மீண்டும் தீவிரமடைந்து பல்வேறு அமைப்பினர் மீண்டும் ஏதாவது போராட்டத்தில் ஈடுபட்ட ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட போறார்கள் என்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மீண்டும் மாதத்திற்கு பிறகு போலீசார் இந்த பேரிகேடுகளை அமைத்து கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஆளுநர் மாளிகை வழியாக வாகனங்கள் செல்லும் வரும் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து வந்த நிலையில் தற்போது அனைத்துக்குமே இந்த நடந்த போராட்டத்தின் காரணமாக பேரிகேடுகள் அமைத்து ஆளுநர் மாளிகை போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. மேலும் அது சுற்றியுள்ள பகுதியிலும் இந்த பேரிகேடுகள் அமைக்கப்பட்டது. அதே போல் சட்டமன்ற வளாகத்திற்கு வெளியே கூடுதலாக காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சூர்யா, போராட்டம் தீவிரமடைந்ததால் புதுச்சேரி ஆளுநர் மாளிகை பலத்த பாதுகாப்பு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சித்தார்த்.